ஸோ இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விளைகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு, லைஃப் இன் கிரைஸ்ட். அதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் கிரைஸ்ட் ஃபில்டு லைஃப். இதற்கு ஒரு முக்கியமான வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வசனம். பிலிப்பியர் நிருபத்திற்கு என்னோடு கூட திருப்புங்கள். பிலிப்பியர் 1 அத்தியாயம் 21 வசனம். எல்லா வசனங்களையும் நானே வாசிக்கிறேன், அப்படியானால் எல்லாருக்கும் அது தெளிவாக இருக்கும். பிலிப்பியர் 1:21. For me, or for to me, to live is Christ and to die is gain. கிறிஸ்து எனக்கு வாழ்வு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு உயிர். இறப்பு, மரணம், சாவு அது எனக்கு லாபம், அது எனக்கு ஆதாயம் என்று அவர் சொல்கிறார். ஸோ லைஃப் இன் கிரைஸ்ட் என்று பவுல் சொல்லும் பொழுது அவர் எதை நமக்கு சொல்ல விளைகிறார் என்றால், கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் மை லைஃப். கிறிஸ்துவே எனக்கு வாழ்வாகி விட்டார். என்னுடைய வாழ்வுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் அது கிறிஸ்து. கிறிஸ்துவே எனக்கு வாழ்வாகி விட்டார் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் எபேசியர் 1 அத்தியாயம் 3 வசனம், நான் கிட்டத்தட்ட இந்த நாளிலே உங்களிடத்திலே முன்வைக்கிற எல்லா வசனங்களும் உங்களுக்கு தெரிந்த வசனங்களாக தான் இருக்கும். ஆனால் அவை எல்லாவற்றையும் ஒரு மாலையாக நான் கோர்க்கிறேன். எபேசியர் 1:3. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing. சில மொழியாக்கங்களிலே all spiritual blessings in the heavenly places in Christ. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் எழுத்தின்படியாக சாதாரணமாக சொல்லிவிடலாம். ஆனால் விளக்க சொன்னால், ஒருவேளை உங்களிடத்திலே நான் சொல்லி லைஃப் இன் கிரைஸ்ட் என்றால் என்ன, அதை எனக்கு புரிகிற விதமாக எழுதி கொடுங்கள் என்று சொன்னால், ஒரு சில வரிகளை எழுதின பிறகு நாம் தடுமாறதான் செய்வோம். அவ்வளோ எளிதாக அதை எழுதிவிட முடியாது. நம்முடைய மனதிலே சில எண்ண அலைகள் இருந்தாலும் அதை எழுத்தில் கொண்டு வருவது கடினம். நானும் விதமாக கடினப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து நாம் தியானிக்க போகிற செய்தியிலே கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, லைஃப் இன் கிரைஸ்ட் என்றால் என்ன என்று 7 கோணங்களிலே நாம் பார்க்க நாம் இப்பொழுது முயற்சிக்கிறோம். நம்பர் 1, லைஃப் இன் கிரைஸ்ட் மீன்ஸ் பீயிங் possessed by the Spirit of Christ. Say that again. Life in Christ means being possessed by the Spirit of Christ. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் கிறிஸ்துவின் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவது. I don't find any better word. Possessed, ஆட்கொள்ளப்படுவது. ஏனென்றால் ரோமர் 8:9 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதுல காம்ப்ரமைஸே கிடையாது, சமரசமே கிடையாது. ஒண்ணு இது அல்லது அது. கிறிஸ்துவின் ஆவி இல்ல, கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்றாரு அந்த இடத்துல. நம்ம இப்பொழுது கிறிஸ்துவின் ஆவியை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் மறுபிறப்பில் நமக்கு கிடைப்பது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் நுழைகிறது, புகுந்து விடுகிறது, பிரவேசிக்கிறது, உள்ளே செல்லுகிறது. இட் என்டர்ஸ் அஸ். இப்போ இந்த வசனம் ரோமர் 8 அத்தியாயத்தில் இந்த 9வது வசனம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று நான் சொன்னேன் அல்லவா? அது எதற்காக, எந்த சூழமைவிலே அல்லது எந்த கான்டெக்ஸ்ட்லே அவர் அதை சொல்லுகிறார்? 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால், மாம்சத்தின்படியான நடக்கை, ஆவிக்கேற்ற நடக்கை, இதை இரண்டையும் வேறுபடுத்தி காட்டும் பொழுது, கிறிஸ்துவின் ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் அவனுக்கு மாம்சம் எவ்வளவுதான் அவன் மீது தன்னுடைய ஈர்ப்பையும் இழுப்பையும் சக்தியாக திணித்தாலும் அவன் எதிர்நீச்சல் தான் போடுவான். He will swim against the tide. Let the force and power and the full
of the flesh, let it be as vehement, let it have as much velocity as possible, but he has the Spirit of Christ in him. அவனுக்குள் அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது என்ன சொன்னார்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நடமாடும் நிருபங்கள். We are the walking epistles of Christ. Why? The word of God, the commandments of God, the laws of God, the ordinance of God, the promises of God, all those things put together are written in our hearts, not on tablets of stone, but in our hearts of flesh. அதாவது அந்த இடத்துல நான் அதை சொல்றாரு. மையினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் நம்முடைய இருதயங்களில் அவை எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி எல்லா மனிதருக்கும் நாம் நடமாடும் நிருபங்களாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். We are manifest to all men as walking epistles, not just written epistles, but walking epistles. எழுதப்பட்ட நிருபங்கள் மட்டுமல்ல, எடுத்துக்காட்டான நிருபங்கள். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறார் என்பதற்கு. இதை நான் இங்கே ஒரு வரியிலே எழுதியிருக்கிறேன். A Christian must be a Christian every day, everywhere and in everything. ஒரு கிறிஸ்தவன் தினமும் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், எங்கும் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், எதிலும் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். சரிதானே? வேற விதமாக இருக்க முடியாது. அவன் இருக்க முயன்றாலும் அவனால் முடியாது. கிறிஸ்துவின் ஆவியினால் அவன் ஆட்கொள்ளப்பட்டிருப்பான் என்றால். இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எங்கே ஆரம்பிச்சது? புதிய ஏற்பாட்டில் தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கிறிஸ்துவின் ஆவி பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கே ஆரம்பிச்சு தெரியுமா? தீர்க்கதரிசிகளை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 1:10. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம், அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். 1 பேதுரு 1:11 பாருங்கள். 10 பாருங்க. இந்த ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் கருத்தாய் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்களாம். They diligently searched about this great salvation. What was the process? அவங்க என்ன பண்ணாங்க? Searching what or what manner of time the Spirit of Christ who was in them was indicating. அவர்களுக்குள் இருந்த ஏசாயாவுக்குள், எரேமியாவுக்குள், எசேக்கியேலுக்குள், ஆகாய்க்குள், ஹேபக்குள், அவர்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்போ கிறிஸ்துவின் ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் மட்டும் செயல்பட துவங்கல. அவர்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவரை வச்சு தான் இந்த ரட்சிப்பு, இது நிறைவேற போகிற காலம் என்னதென்று அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்து போய்விட்டார்கள், அனுபவிக்காமல் போய்விட்டார்கள். ஏனென்றால் நம்ம இல்லாமல் அவர்கள் புறணாகாதபடி நமக்காக கர்த்தர் அதை நிமிர்த்தி வைத்தார். இதை புரிந்துதான் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே யோவான் திவ்ய வாசகன் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்திலே ஜான் தி டிவைன் என்று சொல்வார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. ஆவிங்கிறது அது ஒரு சரியான மொழியாக்கம் அல்ல, தீர்க்க தரிசனத்தினுடைய ரத்தின சுருக்கமாய் கருத்தாய் இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் prophecy, the essence of prophecy is concerning the testimony of Christ. ஸோ நமக்குள்ள இப்போ நான் எதுக்குள்ள உங்களை கொண்டு வர்றேன்னா, அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கிறாரு. இது எப்போ நம்ம கிடைச்சது? மறுபிறப்புல கிடைச்சது. மறுபடியும் பிறக்கும் பொழுது, ஜலத்தினால் பிறக்கும் பொழுது, ஆவியினால் பிறக்கும் பொழுது இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமாக குடியேறி விட்டார். He has taken permanent residence in our hearts the moment we were reborn or born again. ஆம், கிறிஸ்துவுக்குள்ளான
கிறிஸ்துவின் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வு என்பது நிச்சயமாக உலக சிந்தை, மாம்ச சிந்தை இதற்கு எதிராகவே கடைசி வரை அது போராடும். அதற்கு சந்தேகமே கிடையாது. ஒரு சின்ன கேள்வி, ஸ்பிரிட் ஆஃப் காட்னா என்ன, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்னா என்ன? தேவனுடைய ஆவி என்றால் என்ன, கிறிஸ்துவின் ஆவி என்றால் என்ன? நீங்கள் புதிய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது these two terms are often interchangeably used. கிறிஸ்துவின் ஆவி என்பதும் தேவனுடைய ஆவி என்பதும் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே ஒன்றுக்கொன்று துணையாக, ஒன்றுக்கொன்று பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆவி என்று நாம் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை அதிகமாக வெளிக்கொண்டு வந்து காட்டுகிறார். You have to understand, when you say the spirit of Christ, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் அவருடைய தன்மை, the nature and his character, that he begins to manifest. அப்படி நடக்கும் பொழுது அது கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது அவர் ஒட்டுமொத்தமாக திருத்துவத்தின் குணாதிசயங்களை வெளியே கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் ஆவி குறிப்பாக கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளியே கொண்டு வந்து காட்டுகிறார். தேவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது அவர் ஒட்டுமொத்தமாக தேவனது, அதாவது திருத்துவத்தினுடைய மொத்த குணாதிசயங்களை வெளியே கொண்டு வருகிறார். இதுதான் நம்ம எப்பொழுதுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விதமாக நம்ம சொல்லணும்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவராக உலகத்திலே பொதுவாக அவர் கிரியை செய்வார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியாக கிறிஸ்துவின் மக்களோடு அவர் ஈடுபட்டு வேலை செய்வார். இது அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் ஸ்டைலு. இது இந்த ட்ரினிட்டியை பற்றி படிக்கும்போது இது நமக்கு நல்லா தெளிவாக புரியும். நான் இந்த பாயிண்டில் வரும்பொழுது அதை நான் லேசாக நான் டச் பண்ணிட்டு போகிறேன். ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே நான் போனால் இன்றைக்கி நமக்கு 2 மணி நேரம் அதுக்கே வேணும். இது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, பொறுப்பற்ற ஸ்லாக்கியம் பயனற்றது. Privileges without responsibilities are meaningless. We should always balance privileges and responsibilities in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் ஸ்லாக்கியங்களையும் பொறுப்புகளையும் சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்லாக்கியங்களில் மட்டும் மகிழ்ந்து கலிகூர்ந்து துள்ளுவது சிறு பிள்ளைத்தனம். ஸ்லாக்கியங்களை பொறுப்போடு பாவிக்க பழகுவதுதான் முதிர்ச்சியின் அடையாளம். புரியுதா? அல்லது புரியுதா உங்களுக்கு? அந்த இது ரெண்டையும் நம்ம இப்படி தான் நம்ம நம்முடைய லைஃப்பில் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ லைஃப் இன் கிரைஸ்ட் மீன்ஸ் டு பி possessed by the Spirit of Christ. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் கிறிஸ்துவின் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுதலாம்.